கவிதா ஒரு எளிய கிராமத்து பெண். ராகவன் ஒரு மருத்துவர். மருத்துவ பணிக்காக அவள் ஊருக்கு வந்த ராகவன் கவிதாவை சந்தித்தான். அந்த சந்திப்பு காதலாக மாறி விரைவில் இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்குப் பிறகு இருவரும் தனியாக வாழ்ந்தனர். ராகவன் தினமும் தாமதமாக வேலை முடித்து வருவான். கவிதா அவன் வந்த பிறகே சாப்பிடுவாள். ஒருபோதும் அவனுடன் சேர்ந்து சாப்பிட மாட்டாள். இது ராகவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் ராகவன் எதிர்பாராத விதமாக சீக்கிரம் வீட்டுக்கு வந்தான். ஜன்னலின் வழியாக பார்த்தபோது கவிதா சமையலறையில் கொடூரமான உருவமாக மாறி மனித கையை சாப்பிடுவதை கண்டான். பயத்தில் உறைந்த ராகவன் உடனே பேய் ஓட்டும் நபர்களை அழைத்து வந்தான். அவர்கள் வீட்டில் இருந்த தீய சக்தியை விரட்டினர். கவிதா மீண்டும் இயல்பான மனிதராக மாறினாள். நடந்ததை மறந்து ராகவனும் கவிதாவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். உங்களுக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. அஜித் அண்ணாவை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.